ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி தோசை மாவை வச்சு நம்ம வீட்டில் இட்லி தோசை கரைக்கிறோம் இல்லையா, அந்த மாவை வச்சு ஒரு கார குழி பணியாரம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கொளத்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். மாவு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் தான் நம்ம தாளித்து போட போகிறோம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை போட்டுடுறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த வெங்காயம்லாம் அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாவில் கொட்டிக்கலாம். கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாவில் வந்து நம்ம கொட்டிக்க போகிறோம். அவ்வளோதான், போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், பனியார சட்டி வச்சாச்சு. இந்த இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு செய்யும் போது அது வாசனையும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதிகமாக ஊற்றுனீங்கன்னா வெளியே வந்துடும், அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. எல்லாத்துலேயும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. இப்போ அது ரொம்ப ஹீட் அதிகமாக வச்சுக்காதீங்க. ஹீட் அதிகமாக வச்சா கரிஞ்சு போயிடும். மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ மேலே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க. பனியாரம் எடுக்கிற கரண்டி என்கிட்ட இல்லை, அதனால் இந்த ஸ்பூனில் தான் நான் முள்ளு கரண்டி ஸ்பூனில் தான் திருப்பிக்கிறேன். அதில் கொஞ்சம் மேலேயும் நெய்யை தடவி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எடுத்துடலாம். அவ்வளோதான், 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக வரும். கொஞ்சம் நெய், இல்லை நீங்கள் எண்ணெய் இருந்தால் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நெய் தான் ஊற்றணும்னு இல்லை, எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நெய் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கூட இருக்கும், அவ்வளோதான். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் செய்து முடிச்சிடலாம். விட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இந்த பக்கம் மேல் பக்கத்தை திருப்பிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழி பணியாரம், கார குழி பணியாரம். இப்போ மேலே கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு எண்ணெய் மேலே வேணால் எண்ணெய் போட்டுக்கோங்க, நெய் வேணால் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டிங்கன்னா சூப்பராக மணக்க அந்த பணியாரம் வரும். அதுக்கு தான். ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து இந்த தட்டில் வச்சிடலாம். சூப்பராக வெந்து வந்துருச்சு, அருமையாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு பாருங்கள், அட்டகாசமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பாருங்கள். சூப்பராக கார குழி பணியாரம் அருமையாக ரெடி ஆகிருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரணமாக இட்லி மாவு,
வச்சு நம்ம அருமையா ரெடி பண்ணியாச்சு. இதே போல நீங்களும் செய்து பாருங்க. ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.